கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பம்னு பல தலைமுறைகளா ரொம்ப பாதுகாப்பா வாழ்ந்துட்டு வர்ற ஒரு வீடு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் காலையில முழிக்கிறீங்க, அந்த வீட்டின் அஸ்திவாரமே மாயமா மறைஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஆத்தி கேட்கும் போதே பயமா இருக்கே. ஆமா, எந்த பிடிமானமும் இல்ல, நம்ம அதல பாதாளத்துல விழப்போறோன்ற ஒரு மரண பயம் வரும் இல்லையா? இன்னைக்கு தகவல் பெருவெள்ளத்துல தத்தளிக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு தத்துவார்த்தமான அஸ்திவாரம் உடைஞ்சா என்ன செய்யறது? அதாவது அந்த வெறுமையில வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்களே எப்படி புதுசா உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுப்பதுதான் இந்த ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா. இது ரொம்ப அவசியமான ஒரு தேடல். அதுக்காக தான் இன்னைக்கு நாம தத்துவ உலகத்திலேயே மிக முக்கியமான, ரொம்ப ஆழமான, ஆனா அதே சமயம் வரலாற்றுல பலராலும் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் படைப்பை தான் ஆராயப் போறோம். அதுதான் ஃப்ரெட்ரிக் நீட்சேயின் தஸ் ஸ்போக் ஜரதுஷ்ட்ரா. ஓ, நீச்சே ரொம்ப கனமான சப்ஜெக்ட் ஆச்சே. ஆமாம், ஆர்ஜே ஹோலிங்டேல் எழுதிய மிகச் சிறப்பான முன்னுரை, அப்புறம் நீட்சேயின் மூல புத்தகத்தோட முக்கிய பகுதிகள், இது ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம அறிவு பயணத்தோட ஆதாரங்கள். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீட்சே அப்படிங்கிற அந்த மனிதன் யார்? அவர் ஏன் ஒட்டுமொத்த மனித குலத்தோட அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்க நினைச்சார்? ஃப்ரெட்ரிக் நீச்சே இவரை ஒரு தத்துவவாதி அப்படிங்கறத விட ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். அவர் 1844ஆம் வருஷம் ஜெர்மனியில ஒரு லூத்ரன் பாதிரியாரோட மகனா பிறந்தார். இவரோட மூளைத்திறனும் அறிவாற்றலும் எவ்வளவு அபாரம்னு பாத்தீங்கன்னா, தன்னோட 24 வயசுலயே பல்கலைக்கழக பேராசிரியரா உயர்ந்தார். நிஜமாவா? 24 வயசுலயே ப்ரொஃபசர் ஆயிட்டாரா? அது ஒரு சாதாரண மனிதனுக்கு ரொம்ப பெரிய சாதனையாச்சே. ஆமா, மிகப்பெரிய சாதனை தான். ஆனா அந்த அறிவு சார்ந்த உச்சம் அவர் வாழ்க்கையில ரொம்ப நாள் நீடிக்கல. அவருக்கு கடுமையான உடல்நல குறைவு வந்துருச்சு. தீராத தலைவலி, வாந்தி, கண் பார்வை மங்குதல்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதனால 1879ல தனது பேராசிரியர் பதவியிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானார். கஷ்டம்தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை ஒரு நாடோடியோட வாழ்க்கை தான். பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாண்டுன்னு பல இடங்கள்ல சமூகத்திலிருந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சார். குறிப்பா சொல்லப்போனா 1883ஆம் வருஷத்துல அவர் ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் அறிவுசார் நெருக்கடியில சிக்கியிருந்தார். அதாவது ஒரு பக்கம் தீராத உடல்நல பிரச்சனை, தன் வேலை போயிடுச்சுங்கிற கவலை, இன்னொரு பக்கம் கடுமையான தனிமை. ஆனா இது மட்டும் இல்ல, இந்த வலிகளுக்கு நடுவுல அவருக்கு உணர்வு பூர்வமா ஒரு பெரிய ஏமாற்றமும் நடந்துச்சுன்னு நான் படிச்சிருக்கேன். அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு காதல் நிராகரிப்பு அவரை ரொம்பவே நிலைகொலைய செய்தது இல்லையா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. லூ சலோமே அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவாளியான பெண்ணிடம் அவர் தனது காதலை வெளிப்படுத்தினார். நீட்சே அவங்கள வெறும் காதலியா மட்டும் பார்க்கல, தன் சிக்கலான தத்துவங்களை புரிஞ்சு கொள்ளும் ஒரு ஆத்மார்த்தமான துணையாவும் நினைச்சார். ஆனா லூ சலோமே அவரோட காதலை நிராகரிச்சிட்டாங்க. ஓஹோ, அது ஒரு பெரிய இடி மாதிரி இருந்திருக்குமே அவருக்கு. கண்டிப்பா. இந்த நிராகரிப்பு நீட்சைய உணர்வுபூர்வமா ஒரு பெரிய அதலபாதளத்துல தள்ளிடுச்சு. பல நாட்கள் அவர் தற்கொலை எண்ணங்களோட போராடினார். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தனிப்பட்ட இழப்பும் விரக்தியும் தான் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த எரிமலையா வெடிச்சிச்சு. அந்த வெறிமலை தான் த ஸ்போக் ஜரூத்ருஷ்ட்ரா புத்தகமா? ஆமா, இந்த காலகட்டத்துல தான் நீட்சே தனது புகழ்பெற்ற ஆனா பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது கடவுள் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். ஒரு நிமிஷம், கடவுள் இறந்து விட்டாருன்னு சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரா மட்டும் பேசல, சரியா? இது நான் முதல்ல சொன்ன அந்த அஸ்திவாரம் உடைஞ்ச கதை மாதிரி இருக்கு. அதாவது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்ல, எல்லாமே பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு இருண்ட மனநிலை. இதத்தான் தத்துவத்துல நிகிலிசம்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா உங்களுக்கு மிக தெளிவா புரியும். கடவுள் இறந்து விட்டார் என்பதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா, மனிதகுலம் காலங்காலமா நம்பிட்டு வந்த அனைத்து மதிப்பீடுகளும் இந்த உலகை இயக்குற ஒரு மைய சக்தி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தகர்ந்துடுச்சுங்கிறது தான். அறிவியல் வளர்ச்சினால வந்த மாற்றமா இது? ஆமா, 19ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சியும் தொழில் புரட்சியும் பழைய மத நம்பிக்கைகளை உடைச்சிடுச்சு. சரி, பழைய நம்பிக்கைகள் போயிடுச்சு, புதிய நம்பிக்கை எங்க? அது இன்னும் உருவாகல. ஆக ஒட்டுமொத்த மனித சமுதமும் நிகிலிசம் எனப்படும் அந்த சூனிய நிலைய, அந்த அர்த்தமற்ற இருட்டு நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீட்சே முன்கூட்டியே கணிச்சார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அதாவது நான் ஏன் வாழணும், எது நல்லது எது கெட்டது, என் வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு சொல்லிக் கொடுக்க இனி எந்த ஒரு உயர்ந்த சக்தியும் இல்ல அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வெறுமை.
இந்த வெறுமையிலிருந்து தப்பிக்கவே முடியாதா? அந்த அஸ்திவாரம் உடைஞ்ச பிறகு மனிதகுலம் என்னதான் பண்ணும்? அந்த வெறுமைய, இந்த நிகிலிசத்தை எப்படி வெல்வதுன்னு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட அவர் கண்டுபிடிச்ச ஒரு கருவிதான் ஜரதுஷ்ரா அப்படிங்கிற கதாபாத்திரம். ஓ, அதனாலதான் புத்தகத்துக்கு அந்த பேரா? ஆஹா, பழைய நம்பிக்கைகள் அழிஞ்சிட்டுதாத மனிதனுக்கு புதிய மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்க ஒரு புதிய தீர்க்கதரிசி தேவைப்பட்டார். அதனாலதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நன்மை தீமை அப்படிங்கிற கருத்துக்களை உலகுக்கு முதல் முறையா அறிமுகப்படுத்தின பழைய பெர்ஷிய தீர்க்கதரிசியான ஜரதுஷ்ட்ராவின் பெயரையே நீச்சே பயன்படுத்துகிறார். நைஸ். அவரே நான் சொன்ன அந்த பழைய மதிப்பீடுகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, வாங்க ஒரு புதிய அஸ்திவாரத்தை நாமே அமைப்போன்னு சொல்ற மாதிரி இந்த நூல் அவர் அமைச்சிருக்கார் இல்லையா? சரியா சொன்னீங்க. அது ஒரு மிகச்சிறந்த உத்தி. சரி, இந்த ஜரதுஷ்ட்ரா என்ன பண்றான்? புத்தகத்தோட தொடக்கத்துல அவன் மலை உச்சியில 10 வருஷம் தனிமையில வாழ்றான். அவனோட அறிவும் ஞானமும் தேனிய அளவுக்கு அதிகமா குடிச்ச தேனீ மாதிரி நிரம்பி வழியுது. அத மக்கள் கிட்ட பகிரணும்னு மலையிலிருந்து கீழே மனிதர்கள் வாழ்ற சந்தக்கு வர்றான். அங்க ஒரு கயிற்றில் நடக்கும் வித்தைக்காரன் காட்சி நடக்குதுன்னு மூல புத்தகத்துல படிச்சேன். அது என்ன கயிறு? அதுக்கான அர்த்தம் என்ன? ஜெரதுஷ்ட்ரா சந்தைக்கு வரும்போது மக்கள் அவனோட பேச்ச கேட்க தயாரா இல்ல. அவங்க ஒரு கயிற்றில் நடக்கும் வித்தைக்காரனோட சாகசத்தை பார்க்க கூடியிருக்காங்க. அப்போ ஜரதுஷ்ட்ரா அந்த வித்தைக்காரனையும் அந்த மக்களையும் பார்த்து தனது அதிமுக்கியமான தத்துவத்தை முன்வைக்கிறான். மனிதன் என்பவன் மிருகத்திற்கும் உன்னத மனிதனுக்கும் இடையே கட்டப்பட்ட ஒரு கயிறு, ஒரு ஆபத்தான பாலம்னு சொல்றான். மிருகத்துக்கும் உன்னத மனிதனுக்கும் இடையில இருக்கிற கயிறு, அதாவது நாம இன்னும் முழுசா டெவலப் ஆகலன்னு சொல்றாரா? ஆமா. இங்க ஏன் கயிற்ற உருவகமாக காட்டுறார்னா, ஒரு வித்தைக்காரன் அந்தரத்துல கயித்துல நடக்கிறது எவ்வளவு ஆபத்தானதோ அதே போல மனிதன் அந்த நிகிலிசம் அப்படிங்கிற இருண்ட அதலபாடாலத்திற்கு மேலே கட்டப்பட்ட கயிறில் நடந்துட்டு இருக்கான். ஒரு அடி சறுக்கினாலும் கீழே விழுந்து வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்கிற வெறுவைக்குள்ள சிக்கிக்குவான். அப்போ அந்த கயிற்றை கடந்து மறுகரைக்கு போயிட்டா? கயிற்றை கடந்து ஆபத்துகளை தாண்டி மறுகரைக்குச் சென்றால் அவன் உன்னத மனிதனாவான். அதாவது சூப்பர்மேன் அல்லது யூபர்மென்ச். மனிதன் என்பவன் பரிணாமத்தின் முற்றுப்புள்ளி அல்ல, அவன் கடந்து செல்லப்பட வேண்டிய ஒரு பாலம். ஒரு நிமிஷம் போருங்க. உன்னத மனிதன் அல்லது சூப்பர்மேன்னு கேக்கும்போதே கொஞ்சம் ஆபத்தா தெரியுதே. இது மற்றவர்களை அடிமைப்படுத்துற ஒரு சர்வாதிகாரி மாதிரியோ அல்லது தசைப்பலம் கொண்ட ஒரு அரக்கன் மாதிரியோ இல்லையா? இதுதானே பின்னால் வந்த பல அரசியல்வாதிகள், குறிப்பா நாசிக்கள், தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாங்கள்தான் அந்த உன்னத இனம்னு நினைச்சு உலக போர்களுக்கெல்லாம் காரணமா இருந்தாங்க. இது கொஞ்சம் முரண்பாடான சிந்தனையா இருக்கே. நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல தான் நீட்சே வரலாற்றுல மிக மோசமா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். உன்னத மனிதன் என்பவன் மற்றவர்களை அடக்கியாளும் சர்வாதிகாரி கிடையவே கிடையாது. இந்த இலக்கை அடைய நீட்சே முன்வைக்கும் தத்துவம் அதிகாரத்துக்கான நாட்டம், அதாவது வில் டு பவர். அதிகாரத்துக்கான நாட்டம்னா அரசியல் அதிகாரம் இல்லையா? இல்ல, இது மற்ற மனிதர்கள் மீதோ நாடுகள் மீதோ செலுத்தப்படும் அரசியல் அதிகாரம் அல்ல. இது தன்னைத்தானே வெல்வது, செல்ஃப் ஓவர் கமிங். தனக்குள்ளே இருக்கிற மிருகத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் வென்று தனக்கான புதிய மதிப்பீடுகளை தானே உருவாக்கிக் கொள்பவன்தான் அந்த உன்னத மனிதன். இது ஒரு அகப்போராட்டம், புறப்போராட்டம் அல்ல. ஓஹோ, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதுதான் அந்த உண்மையான அதிகாரம்னு சொல்றீங்க. தனக்குத்தானே ஒரு ராஜாவாக மாறுவது. சூப்பர். ஆனா சந்தையில இருந்த அந்த மக்கள் இத புரிஞ்சுக்கிட்டாங்களா? கயிற்றில் நடப்பவனோட ஆபத்தை உணர்ந்தாங்களா? நிச்சயமா இல்ல. மக்கள் ஜரதுஷ்ட்ராவோட இந்த பேச்சை கேட்டு பரிகசிச்சு சிரிக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிற பக்குவமும் தகுதியும் அவங்களுக்கு இல்லைன்னு ஜரதுஷ்ட்ரா உணர்கிறான். அதனால அவங்களோட பெருமைய சீண்டும் விதமா உன்னத மனிதனுக்கு நேர்மாறான ஒரு கதாபாத்திரத்தை அவன் விவரிக்கிறான். அதுதான் இறுதி மனிதன், தி அல்டிமேட் மேன் அல்லது லாஸ்ட் மேன். இறுதி மனிதன், அவனோட கேரக்டர் என்ன? இந்த இறுதி மனிதன் எந்த ஆபத்தையும் சந்திக்க மாட்டான், கயித்துல ஏறி நடக்க மாட்டான், அவனுக்கு பெரிய இலட்சியங்கள் கிடையாது, வலிகள் கிடையாது, எந்த சவால்களும் கிடையாது. வெறும் சொகுசான வாழ்க்கையை மட்டுமே தேடுபவன். நாங்கள் மகிழ்ச்சியை கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லிக்கிட்டு எந்த சிந்தனையும் இல்லாம வெறுமனே கண்களை மட்டும் சிமிட்டுபவர்கள் இவர்கள். இத கேக்குற நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் தினமும் ஆபீஸ் போய் சம்பாதிச்சு சொகுசா ஒரு சோஃபாவில உட்காந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்றேன், வாழ்க்கையில பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கிறதில்ல, நான் இறுதி மனிதனா அப்படின்னு. நீட்சேவோட பார்வையில ஆமா, நாம் அப்படிதான் மாறிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கிற இன்றைய நவீன உலகத்துல எந்த ஆழமான அர்த்தமும் இல்லாம
தத்துவங்களை கேட்டு வெறும் கண்களை மட்டும் சிமிட்டும் அந்த இறுதி மனிதர்களா நாம சுருங்கிட்டோமோ போல தெரியுது. அதுதான் கசப்பான உண்மை. அந்த சொகுசான, ஆபத்தில்லாத, ஆனா உள்ளீடற்ற அர்த்தமற்ற வாழ்க்கை நிலையதான் நீஷே ரொம்ப அருவருக்கத்தக்கதா பார்க்கறார். இந்த இறுதி மனிதன் அப்படிங்கிற ஆபத்தான கட்டத்திலிருந்து தப்பிச்சு ஒருத்தன் தன்னைத்தானே வென்று எப்படி அந்த உன்னத மனிதனா மாறுவது, இது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு அவர் ஏதாவது வழி சொல்றாரா? கண்டிப்பா. இதற்கான உளவியல் மற்றும் ஆன்மீக பயணத்தை விளக்க நீட்சே ஒரு அற்புதமான உருவகத்தை பயன்படுத்துறார். அதுதான் மனதின் 3 உருமாற்றங்கள், த 3 மெட்டமார்பிசிஸ் ஆஃப் த ஸ்பிரிட். மனித மனம் 3 நிலைகளை கடந்துதான் முழுமையடைய முடியும், தனக்கான அர்த்தத்தை தானே உருவாக்க முடியும்னு அவர் சொல்றார். மனித மனம் 3 நிலைகளில் உருமாறுகிறது. சரி, அந்த நிலைகள் என்னென்ன? இந்த மனதின் பரிணாம வளர்ச்சி எப்படி நடக்குது? முதல் நிலை ஒட்டகம், தி கேமல். ஒட்டகம் எப்படி தன் முதுகுல பெரிய சுமைகளை சுமந்துகிட்டு எந்த எதிர்ப்பும் இல்லாம பாலைவனத்துல நடக்குதோ, அதே போல மனித மனம் முதல்ல சமூகத்தோட விதிகள், கட்டுப்பாடுகள், பாரம்பரியங்கள், மத நம்பிக்கைகள்னு அனைத்தையும் தன் முதுகுல சுமக்குது. அதாவது இதெல்லாம் நாம செஞ்சாகணும்னு சுமக்குதா? ஆமா, நான் இதை செய்ய வேண்டும், ஐ ஆட் அப்படிங்கிற பொறுப்புணர்வோட எல்லாவற்றையும் அப்படியே எந்த கேள்வியும் இன்றி ஏத்துக்கிற நிலை இது. ஆனா இந்த பாரம் மனதை ஒரு வறண்ட பாலைவனத்திற்கு அழைச்சிட்டு போகுது. அங்க அது சோர்வடையுது, தனிமைப்படுத்துது. சமூகத்தோட அத்தனை விதிகளையும் சுமக்கும் ஒட்டகம். சரி, அந்த சோர்வான பாலைவனத்துல மனம் அப்படியே இறந்துடுதா, இல்ல வேற ஏதாவது நடக்குமா? அந்த பாலைவனத்துல தான் மனம் தனது 2வது உருமாற்றத்தை அடையுது. அந்த தனிமையில ஒட்டகம் ஒரு சிங்கமா மாறுது. சிங்கம் என்பது வீரம் மற்றும் சுதந்திரத்தோட குறியீடு. அதுவரை நீ இதை செய்ய வேண்டும்னு கட்டளையிட்ட ஒரு பெரும் டிராகன் அங்கு வருது. அந்த டிராகனோட ஒவ்வொரு செதில்லையும் சமூகத்தோட ஒவ்வொரு விதிமுறை எழுதப்பட்டிருக்கு. அது தங்கம் போல் ஜொலிக்குது. அந்த டிராகனை சிங்கம் என்ன பண்ணும்? அந்த டிராகனை எதிர்த்து சிங்கம் நான் செய்வேன் அல்லது நான் என் விருப்பப்படி வாழ்வேன், ஐ வில் அப்படின்னு கர்ஜிக்குது. இது பழைய மதிப்பீடுகளை உடைத்தெறியும் நிலை. ஒரு மனிதன் சமூகத்தோட சங்கிலிகளை உடைச்சு தனக்கான சுதந்திரத்தை போராடி பெறுவது. வாவ், பழைய விதிகளுக்கு எதிரா போராடும் சிங்கம். அப்படியானால் சிங்கம் தான் இறுதி நிலையா? சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, டிராகன் அழிஞ்சிடுச்சு, மனம் முழுமை அடைஞ்சிருச்சா? இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றால், சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பழைய சங்கிலிகள் உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பழையவற்றை அழிக்கிறது மட்டும் வாழ்க்கையோட அர்த்தமாகிவிடாது. சிங்கம் அழிக்கும் சக்தியை கொண்டது, அதை எதிர்த்து போராடத் தெரியும். ஆனா ஒரு புதிய உலகை, புதிய மதிப்பீட்டை, புதிய அறத்தை உருவாக்குற சக்தி சிங்கத்திற்கு இல்லை. அதனாலதான் மனம் 3வது மற்றும் இறுதி நிலைக்கு உருமாற வேண்டும். அந்த சிங்கம் ஒரு குழந்தையாக மாற வேண்டும் என்கிறார் நீட்சே. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஒரு சிங்கம் ஏன் ஒரு சின்ன குழந்தையா மாறணும்? ஆனா நீங்க சொன்ன அந்த 3 நிலைகளை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் தோணுது. சொல்லுங்க, என்ன அது? இது எப்படின்னா, முதல்ல பள்ளிக்கூடத்துல எல்லா விதிகளையும் பாடங்களையும் எந்த கேள்வியும் கேட்காம மனப்பாடம் செய்யற ஒரு மாணவன், அவன்தான் அந்த சுமை சுமக்கும் ஒட்டகம். பிறகு விடலை பருவத்துல ஏன் நான் இதை செய்யணும், இந்த சிஸ்டமே தப்புன்னு எல்லாவற்றையும் எதிர்த்து கேட்கிற ஒரு கோபக்கார இளைஞன், அவன் சிங்கம். ஆனா இறுதியா எந்த கோபமும் கட்டுப்பாடுகளும் இல்லாம பழைய கசப்புகளையெல்லாம் மறந்துட்டு தனக்கான ஒரு புதிய கலைய படைக்கும் சுதந்திரமான கலைஞன் இருக்கானே, அவன்தான் குழந்தை. நான் சொல்றது நீட்சேயோட சிந்தனையோடு பொருந்துதா? மிகச்சரியான ஒப்பீடு. இதைவிட எளிமையா சொல்ல முடியாது. குழந்தை அப்படிங்கிறது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். அது கள்ளமற்றது, முந்தைய கசப்புகளை மறந்துவிடக்கூடியது, வாழ்க்கைக்கு ஒரு புனிதமான ஆம், எ சாக்ரட் எஸ் சொல்லும் மனவிலை கொண்டது. குழந்தை விளையாடுற மாதிரி இல்லையா? ஆமா, ஒரு குழந்தை எப்படி எந்த முன்மொழிவுகளும் இல்லாம விளையாடுதோ அதே போல ஒரு சுதந்திரமான மனம் வாழ்க்கையை ஒரு கலையா பாவித்து தனக்கான புதிய மதிப்பீடுகளை தானே முழுமையா உருவாக்கிக் கொள்கிறது. இந்த குழந்தை நிலையை அடையும் ஒருத்தன்தான் வாழ்க்கை அதனோட முழுமையான அர்த்தத்தோடு கொண்டாடும் அந்த உன்னத மனிதனா மாற முடியும். ஒட்டகத்தின் சுமை, சிங்கத்தின் கோபம், குழந்தையின் படைப்பாற்றல், இது மனிதன் தன்னைத்தானே வெல்லும் அந்த அதிகாரத்துக்கான நாட்டத்தை மிக தெளிவா காட்டுது. ஆனா இந்த புத்தகத்தோட இன்னொரு பகுதியில ஒரு மிகப்பெரிய உளவியல் சோதனை வருதுன்னு முன்னுரையில குறிப்பிடப்பட்டிருக்கு. புத்தகத்திலேயே ரொம்ப ஆழமான, அதே சமயம் மிகவும் சிக்கலான கருத்தியல்னு சொல்லப்படுற நித்திய சுழற்சி, அதாவது எட்டர்னல் ரெக்கரன்ஸ், இத பத்தி நாம பேசியே ஆகணும். இது என்ன கான்செப்ட்? எதற்காக நீட்சே இதை கொண்டு வரார்?
நித்திய சுழற்சி அப்படிங்கிறது நீட்சையோட ஒட்டுமொத்த தத்துவத்தின் உச்சகட்டம். இத ஒரு பிரபஞ்ச அறிவியல் கோட்பாடா பார்க்கறத விட மனித மனதை உழுக்கும் ஒரு மாபெரும் உளவியல் சோதனையா பார்க்கறது தான் மிகச்சரி. நீட்சே இப்படி ஒரு கற்பனையை முன்வைக்கிறாரு. ஒரு நாள் நள்ளிரவுல நீங்க ரொம்ப தனிமையா இருக்கும்போது ஒரு அரக்கன் உங்ககிட்ட வர்றான். அவன் உங்க காதுல ஒரு ரகசியத்தை சொல்றான். என்ன ரகசியம் அது? இந்த வாழ்க்கைய இப்ப நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல எந்த மாற்றமும் இல்லாம முடிவில்லாம வாழணும். உங்க வாழ்வுல நடந்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு புன்னகையும் மீண்டும் அதே வரிசையில நடக்கும். ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது அப்படின்னு சொல்றான். இது நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இதுதான் அந்த சோதனை. ஓ மை காட்! இந்த கேள்வி ரொம்பவும் பயமுறுத்துது. நீங்க கேட்ட உடனேயே எனக்கு நெஞ்சம் படபடக்குது. வாழ்வில எத்தனையோ வலிகளும் மரணங்களும் தீர்க்க முடியாத ஏமாற்றங்களும் இருக்கு. அத மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும், அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னா ஒருத்தன் பைத்தியம் ஆகிட மாட்டானா? இதற்கு என்ன அர்த்தம்? இத கேட்டு யாரு சந்தோஷப்படுவாங்க? அதுதான் இந்த சோதனையோட முக்கியத்துவமே. ஒரு சாதாரண மனிதன், நாம முன்பு பார்த்த அந்த ஆபத்துகளை விரும்பாத சொகுசான இறுதி மனிதன் இதை கேட்டால் அந்த அரக்கனை சபிப்பான். தரையில விழுந்து பற்களை கடிச்சு ஐயோ வேண்டாம், என் வாழ்க்கை ஒரு நரகம்னு கதறுவான். ஏன்னா அவன் தன் வாழ்க்கையை முழுமையா நேசிக்கல. ஆனா மனதை வென்ற உன்னத மனிதன் இதை எப்படி எதிர்கொள்வான் தெரியுமா? எப்படி எதிர்கொள்வான்? நீ ஒரு அரக்கன் அல்ல, நீ ஒரு கடவுள். இதை விட ஒரு தெய்வீகமான வார்த்தையே நான் என் வாழ்வில கேட்டதில்ல அப்படின்னு அந்த அரக்கனை கொண்டாடுவான். யாருமே விரும்ப மாட்டாங்களே. ஏன்னா இதை ஏத்துக்கிறது தான் விதியை நேசிப்பது. அதாவது லத்தீன் மொழியில அமோர் ஃபாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீட்சையோட பார்வையில வாழ்க்கையில எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான மிகச்சிறிய மகிழ்ச்சியான தருணத்தை நினைச்சு பாருங்க. உதாரணமா உங்க வாழ்க்கை துணையை சந்திச்ச தருணம், அல்லது நீங்க அடைஞ்ச ஒரு பெரிய வெற்றி. இந்த தருணம் மீண்டும் வரட்டும்னு நீங்க மனதார நினைத்தால் அந்த ஒரு கணம் உருவாவதற்கு பின்னால் இருந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையோட வழிகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள்னு அர்த்தம். ஓகே, புரியுது. மகிழ்ச்சியும் நித்தியத்தையே விரும்புகிறது. ஆல் ஜாய் வாண்ட்ஸ் இட்டர்னிட்டி அப்படின்னு நீட்சே சொல்றார். ஆகவே வாழ்க்கையை எந்த புகாரும் இல்லாம அதனோட முழுமையான வழியோடும் இன்பத்தோடும் ஆழமா நேசிக்கிறது தான் நித்திய சுழற்சியை ஏற்றுக்கொள்ளும் அந்த உன்னத மனநிலை. கேக்கும்போதே சிலிர்க்குது. பள்ளி மதிப்பீடுகள் செத்துடுச்சு, வீட்டின் அஸ்திவாரம் உடைஞ்சிடுச்சுன்னு புலம்பாம, கயிற்றில் நடக்கும் வித்தைக்காரனை போல ஆபத்துகளை சந்திச்சு நமக்கான அர்த்தத்தை நாமே உருவாக்கி அந்த வாழ்க்கையை எந்த நிபந்தனையும் இல்லாம நேசிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சவால். ஸோ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்? வாழ்க்கையின் அர்த்தம் வெளியில் எங்கும் இல்ல. அது எந்த கடவுள்கிட்ட இருந்தோ மேலிருந்து தரப்படுவதில்லை. சமூகமும் அதை தராது. அதை நாம் தான் உருவாக்க வேண்டும். நாமே அந்த அஸ்திவாரத்தை கட்டி ஒட்டகமாக, சிங்கமாக, குழந்தையாக மாறி நாமே அந்த உன்னத மனிதனா பரிணமிக்கணும் அப்படிங்கிறது தான் நீட்சேவோட இந்த மகத்தான தத்துவத்தின் மையக்கருத்து. நீங்க உங்களுக்குள்ள சிந்திச்சு பாருங்க. இன்று இரவு நீங்க தூங்கச் செல்லும்போது அந்த நள்ளிரவு அரக்கன் உங்கள் காதருகே வந்து இந்த வாழ்க்கையை மீண்டும் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ சம்மதமா என்று கேட்டால் நீங்கள் அவனை சபிப்பீர்களா அல்லது அவனை ஒரு கடவுள் என்று கொண்டாடுவீர்களா? சிந்தித்து பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க.
இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.